தயவு செஞ்சு பார்க்காதுங்க, அவ்வளோதான். இதுக்கு படம் படு வேஸ்ட், அவ்வளோதான். படமே நல்லா இல்லை ஜோ, அந்த அவ்வளோதான். படம் பெரிய இதெல்லாம் இல்லை. படமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கு, அதுக்கப்புறம் பெஸ்ட். எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க, சும்மா வந்து பார்க்கலாம். கேமியோ எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தா பார்க்கலாம். படமே எக்ஸ்பெக்டேஷன் 100 கேமியோ வச்சிருக்காங்க ப்ரோ. 100 கேமியோக்காக பார்க்கலாம், வேற எதுக்கும் பார்க்க முடியாது. மற்றபடி ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். இல்லை ப்ரோ, பார்க்கலாம், படம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஒன்றுமே கிடையாது. ஓ பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஆனால் படம் மட்டும் வேறு லெவல். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து வெங்கட் ப்ரோ கம்மியாக தான் கொடுத்தாரு, அதுக்கும் மேலே வேறு லெவல் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி மட்டும்தான் ப்ரோ. தளபதி தளபதி தளபதி. ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது போடுங்க ப்ரோ. இது எது போல என்ன பரவாயில்ல, தளபதி ஃபேனாக இருக்கிறது எல்லாருக்கும் பெரிய ஒரு பெருமை ப்ரோ. ஈகோலெஸ் ஆக்டர் ப்ரோ தளபதி வந்து. இதில் உங்களுக்கு ரொம்ப ட்விஸ்ட் இருக்குது, ரொம்ப இது இருக்குது, ரொம்ப இருக்குது. வேறு ஆக்டர் இது பண்ணியிருப்பாங்களான்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மங்காத்தா பீஜம் வருது, கங்கோ வால்பேப்பரு, இது மாதிரி எஸ்கே கேமியோ, த்ரிஷா எல்லாமே வருது. இதெல்லாம் வந்து தளபதி ஈகோ பார்க்காம நடிச்சிருக்காரு. வேற ஆக்டர் நடிப்பாங்கன்னா கண்டிப்பாக நடிது. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் தளபதி. கிரேட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. மகேந்திர சிங் தோனி முடிச்சுக்கிட்டீங்க போங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு கிளைமேக்ஸ் எல்லாமே இன்னும் அடுத்த நடக்கிறதே பார்க்க முடியல. சீட்லேயே நான் உட்கார லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் மகேந்திர சிங் தோனி மகேந்திர சிங் தோனி மகேந்திர சிங் தோனி. நீங்கள் பெங்களூரில் இன்டர்வியூ எடுத்தீங்களே, அங்கே முடிச்சு நாங்களும் இங்கே பார்த்துட்டு இப்போ தான் திரும்பி வரோம். அதான் ஆல்ரெடி பார்த்தது தான், ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துட்டேன் இன்டர்வியூ. படம் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. செகண்ட் டைம் பார்க்குறதுக்கே வைபாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். நான் செகண்ட் டைம் பார்க்குறேன், செம்ம வைபாக இருக்குது. செம்ம ப்ரோ, படம் செம்ம ப்ரோ. அஜித் தலை தோனி எல்லாம் போட்டு கிழிச்சு விட்டானுங்க படத்தை. அம்மா வேற லெவலு படம். அவ்வளோதான், போய் நான் தெரிச்சிடும் 3 ஹவர் தெரிச்சிடும். 5 ஹவர் போட்டிருக்கலாம் படம். பிடிச்சி முடிச்சிட்டானுங்க, அவ்வளோதான். கிளைமேக்ஸ் உங்க அம்மால அவ்வளோதான். 3 விஜய் காமிக்கிறாங்க ப்ரோ கடைசியில். இங்கே பார்த்தா தளபதி, இந்த பக்கம் தளபதி குட்டி தளபதி, இந்த பக்கம் குட்டி குட்டி தளபதி. உமா கிழிச்சிட்டானுங்க படத்தை, வேற லெவல் ப்ரோ. இந்த ஒரு சீனுக்காக படத்தை 100 வாட்டி கூட பார்க்கலாம் அப்படின்னு. தலை தோனி 6 அடிச்சது, விஜய் மேலே ஃபைட் பண்ணது, கிழிச்சிட்டாங்க, அவ்வளோதான். கமெண்ட்ரி எல்லாம் பக்கா ப்ரோ, பார்க்கலாம். எல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க. அவ்வளவுதான். நாம தான் 24 நாம 26 சிஎம். அவ்வளோதான். மேட்ச் படம்லாம் சும்மா அப்படியே பட்டையை கிளப்பிடுச்சு. ஓகே ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் சும்மா தலை சீனு எல்லாம் வந்து பதற விட்டாங்க. டிராபேக்ல இல்லை, இவனோட பிஜிஎம் கொஞ்சம் கம்மியாச்சு, அவ்வளோதான் மேட்ரு. ஆர்சிபி ஃபேன்ஸ் யாரும் படத்துக்கு வராதீங்கப்பா. ஆர்சிபி ஃபேன்ஸ் யாரும் படத்துக்கு வராதீங்க, பெஜார் ஆயிடுறீங்க. இப்போ சொல்கிறேன், அது படத்துக்கே வராதீங்க. நீங்கள் வீட்டில் வந்து நிசா கப் நம்ம மாதிரி வராதீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். இது எங்க படம், சிஎஸ்கே படம், கோட் படம். நான் வந்து தலை ஃபேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தளபதி ஃபேனுக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு வரேன். மங்காத்தாக்கு அப்புறம் பார்த்த படம் கோட்டு தான். எனக்கு பிடிச்சது கோட், நல்லா இருக்கு. ரியல் மங்காத்தா ப்ரோ, ரியல் மங்காத்தா. வெங்கட் பிரபு வந்து மங்காத்தா ஹிட் கொடுத்தாரு. மங்காத்தாக்கு அப்புறம் இது மங்காத்தா விட இதுதான் ஃபர்ஸ்ட். மங்காத்தா விட இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கு ப்ரோ. பியூர் தலை ஃபேன் ப்ரோ. இவரே வந்து என்கரேஜ் பண்ணி விசில் அடிச்சு 40 நிமிஷம் ப்ரோ விசில் அடிச்சு இருக்காரு ப்ரோ. இதை விட என்ன ப்ரோ, கோட் பிளாக் பஸ்டர் ப்ரோ, தியேட்டர் பிளாஸ்ட் ப்ரோ. நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது, நிறைய பேர் வராங்க. கேமியோவில் நிறைய பேர், ஒரு 5-6 பேர் வராங்க. போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. நான் இப்போயே சொன்ன சஸ்பென்ஸ் போயிடும், நீங்கள் போய் பாருங்கள். நல்லா படத்தில் எம்எஸ் தோனி லாஸ்ட் சீன் அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சொல்லக்கூடாது, லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. ஒன்று சூப்பராக இருக்குது, பாருங்கள். நல்லா இருக்கு, வேற லெவல். விஜய் கரியரில் இது நல்ல படம். அந்த டபுள் ஆக்ஷனு லாஸ்ட்டில் சிவகார்த்திகேயன் என்ட்ரி, அதெல்லாம் வேற லெவல். இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? இல்லை ஆக்டிங் சூப்பராக இருக்குது. விஜய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் மாதிரி இருக்கா இந்த டபுள் ஆக்ஷன்? இல்லை ரெகுலர் இல்லாமல் நல்லா இருக்குது. ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், படம் எப்படி இருக்குது? லாஸ்ட் 40 மினிட்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே மூவி வந்து எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா ஃபேமிலி சீனாக கொண்டு போயிருக்காங்க. லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து வெங்கட் பிரபு தான். போர் அடிக்குதாங்க? இல்லை போர் எங்கேயும் அடிக்கல ஜி, எங்கேயுமே எல்லாமே கியூரியாசிட்டியாக தான் போயிட்டுருக்கு மூவி. நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. கமர்ஷியல் படம், ரொம்ப ரீசெண்டாக வந்த கமர்ஷியல் படத்தில் இது ஓரளவுக்கு நல்லா படம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. யுவன் மியூசிக் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி அதெல்லாம் வந்து நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க கேமியோஸ் எல்லாம் போட்டு செகண்ட் ஹாஃப் நவர்றதே தெரில. போர் அடிக்குதாங்க? போரு எனக்கு தெரில, அவ்வளோ தெரில. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இல்லையா, நல்லா இருந்துச்சு. யாரோட கேமியோலாம் பயங்கரமாக இருக்கு? கேமியோலாம் ஒரே ஒரு கேமியோ, சிவகார்த்திகேயன் கேமியோ, த்ரிஷா கேமியோ. அது த்ரிஷா டான்ஸ் நல்லா இருந்துச்சு. அது அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி. ஃபேமிலியோட பார்க்கலாங்க? ஃபேமிலியோட பார்க்கலாம். விஜய் படம்னாலே ஃபேமிலியோட பார்க்கலாம்ல. ஆனஸ்டாக சொல்கிறேன், எப்படி இருக்கு படம்? நிஜமாக புது தளபதியை பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு மூவி.
நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. படம் போகிறதே தெரில. படம் 3 மணி நேரம்னு சொன்னாங்க, ஆனால் படம் போகிறதே தெரில. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருந்துச்சு. படம் வேற லெவல் ப்ரோ. இப்போ நாம் ஒன்று நினச்சி போனோம்னா அந்த படமே எல்லாமே கதை கூட ட்விஸ்ட் தான். நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நீ போய் பார்த்தாலே படமே வேற மாதிரி ட்விஸ்ட் தான். ஆக்டிங்கு, டான்ஸிங்கு, தலை தோனி லாஸ்ட் 6 அடிச்சார், வேற லெவல் அது. ப்ரோ நீங்கள் யார் ஃபேன்? நான் தலை ஃபேன். லாஸ்ட்டாக சொல்ல செம்ம இருந்துச்சு ப்ரோ. வேற லெவலில் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, எங்கேயும் போர் அடிக்காம சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கு. கடைசியில் தலை வராரு சிஎஸ்கேல, வேற மாஸ் தான். சென்னை அதெல்லாம் படத்தில் இருக்கு ப்ரோ, பாருங்க 100% படம் நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். இந்த ஒரு சீன் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னா எந்த சீன் சொல்லுவீங்க? அதான் தலை தோனி லாஸ்ட்ல, தலை தோனி வராருப்ப, அதான் கெத்து லாஸ்ட் சீன். வெங்கட் பிரபு சம்பவம் பண்ணியிருக்காரு, வச்சு செஞ்சிருக்காரு வெங்கட். தளபதி தான். நல்லா இருந்துச்சு. யார் இப்போ எந்த தளபதி பிடிச்சிருக்கு? சின்ன தளபதி தான். வெங்கட் பிரபு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. செம்ம படம். தளபதி வேற லெவல் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு படம். 100 கோடி கன்ஃபார்ம் அடிக்கும். இந்த ஒரு சீனுக்காக அடிக்கணும். எந்த ஒரு சீனுக்கு? எந்த சீனா சென்டிமெண்ட் இருக்கு, பயம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக இருக்கு படம். 100% ஒர்க் த்ரூ வாட்ச். பிளாக் பஸ்டர் ஹிட். பிடிச்சிருக்கு எல்லாமே செம்ம த்ரில்லிங்காக இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு. செம்மையாக இருக்கு. வேற லெவல் ப்ரோ. ப்ரோ எல்லாம் ஃபைட்டு எல்லாமே நிறைய நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே மாஸ் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. நல்லா இருக்கு படம். நல்லா என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? அதை பாருங்க, படத்தை பாருங்க. ஜோனி லாஸ்ட் ஒரு சிக்ஸர் சார், வேற மாதிரி ப்ரோ. அல்டிமேட்டா இருக்கா? அல்டிமேட் ப்ரோ. இந்த ஒரு சீன் பயங்கரமா இருந்துச்சுன்னா எந்த சீன் சொல்லுவேன்? திரிஷா டான்ஸ் வேற மாதிரி. படம் ஓவராலாக வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய கேமியோ ரோல்ஸ் நிறையா இருக்குது. சஸ்பென்ஸ் ஈவெண்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வெங்கட் பிரபுவோட யூஷுவல் அந்த சஸ்பென்ஸ்லாம் நிறையா இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படமாக தான் இருக்குது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுது. ரொம்ப லென்த்தியாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ரொம்ப லென்த்தி, செகண்ட் ஹாஃப்லேயும் லென்த்தி. அது மட்டும் ட்ரிம் பண்ணியிருந்தால் படம் ஓவராலாக போர் அடிக்குதா இல்லை போர் அடிக்கல. கொஞ்சம் அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு. மற்றபடி தேவையானதை கதைக்கு தேவையானதை வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் நமக்கு ரொம்ப 3 மணி நேரம் பார்க்கும்போது ரொம்ப லென்த்தியாக தெரியுது. மற்றபடி படத்தில் ஹியூமர் நல்லா ஒர்க் ஆகிட்டு, டீம் நல்ல டீமாக ஒர்க் ஆகிருக்காங்க. நிறைய கேமியோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஃபுல் நிறைய கேமியோ வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்லா இருக்குது பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது படம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? படத்தில் ஓவராலாக எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கும்போது. நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ படமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்தது அப்படின்னா என்ன விஷயம்? படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளோ தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர்வல் சீன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே ரொம்ப அதெல்லாம் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா சிரிச்சு பார்க்குற மாதிரி இருந்தது. எந்த தளபதி பயங்கரமாக இருந்தது? தளபதி தான் ரொம்ப பிடிச்சி. இளைய தளபதியை விட தளபதி ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சுத்தமாக போரே அடிக்கல. வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்புறம் நான் பெரிய ஆட்டே ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். அது யாருன்னு சொன்னால் சர்ப்ரைஸ் இல்லாமல் போயிடும். அதனால் அதை சொல்ல மாட்டேன். போய் பார்க்கும்போது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அப்புறம் பார்ட் 2 வரும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வர்றாரு, நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அது நாங்களும் சொல்கிறோம். சொல்லிட்டு கிளைமேக்ஸ் நான் அல்டிமேட்னானோ அப்படியே தலைவர் பறந்து போவார். ஸ்பைடர் மேன் பறந்து போகிற மாதிரி இருந்துச்சு. வேறு லெவல். ஆனால் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து 2 வரைய. அப்புறம் வேறு என்னமோ மியூசிக்கு நல்லா இருந்துச்சு. சுத்தமாக சரியில்லைன்னு சொல்ல முடியாது. பாட்டு வேணால் எல்லாருக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களாகவும் பார்க்கலாம். ஆனால் வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பார்க்கும்போது ரகலை பண்ணிகிட்டு இருப்போம். ஃபேமிலி அப்போனா பக்கத்தில் இருக்க அப்பா ஏன்டா கட்டுறேன்னு கம்முன்னு அடிக்க வச்சிருவேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்களாவே வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் வேறு என்னமோ ஒன்று இந்த ஒரு விஜய் அனிமேஷன் நானுங்கள நானும் ட்ரெயிலரில் பார்க்கும்போது அனிமேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் படம் வந்து பார்க்கணும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா அந்த விஜய் தான் எஸ்டே சூர்யா மாதிரி நல்லா ஒரு ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. அவ்வளோதானா படம் வேற மாதிரி ஒரு லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. சரியாக தான் இருக்குது. வேற இவர் ஏன் இப்போ அரசியலுக்கு போகிறாருன்னு இதெல்லாம் பட்ட அழகாக படம் நடிக்கலாம் ப்ரோ. தரமாக இருக்கு ப்ரோ படம். வேற மாதிரி தளபதி ப்ரோ தரமாக இருக்கு ப்ரோ. ஒவ்வொரு சின்ன பயிர லேக் இல்லை, ஒன்றும் இல்லை. 3 நேரம் போனதே தெரியல. இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது. பயங்கரமாக அது வரும். ஒரு சீன் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு சீன்? லாஸ்ட் சீன் தவிர கிளைமேக்ஸ் தவிர லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் தெருக்கி விட்டா ப்ரோ. அப்பா சாமி, இளைய தளபதி வேற மாதிரி சீனு. அப்பா இந்த மாதிரிலாம் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. வெங்கட் பிரபு எப்படி தான் யோசிச்சா தெரியல. தரம்
வேற மாதிரி ப்ரோ. ஒரு பாட் எல்லா சீனுமே சூப்பராக இருக்கு. இந்த சீன் தான் பர்டிகுலர் சொல்ல முடியாது. ஒவ்வொரு சீனும் தரமா இருக்கு ப்ரோ. டான்ஸே இல்லை. அடுத்த ஷோக்கு போனோம் நாளைக்கு நைட்டு. ப்ரோ படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. செமையான படம். லாஸ்ட் பேக் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இந்த ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சு. சின்ன சுவாமி சேம்பாக்கம் ஸ்டேடியமில் சூப்பராக இருந்துச்சு சீன் ப்ரோ. நல்லா இருக்கு. ஆனால் விஜய் ஆக்டர் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காப்ல. என்ன சீன் பிடிச்சிருந்தது உங்களுக்கு? நமக்கு தலையோடதெல்லாம் பின்னாடி காட்டினாங்களே டிஷர்ட், அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் க்ளோனிங் எல்லாம் காட்டி வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது படம். எல்லாம் தேட்டர்லேயே வந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சீன் அல்டிமேட்டாக இருக்குது. கிளைமேக்ஸ் சீனு பையன் ஒருத்தன் போனதுக்கப்புறம் 2 பேர் திரும்ப வராங்களே, அதுதான் செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். படம் மாசாக திரிஷாக்கா வந்தாங்க பாரு. எல்லாரையும் அல்டிமேட்டாக இருக்கா? சரியாக எல்லாரும் போய் பார்க்கணும். எல்லாரும் போய் படம் பார்க்கணும். லாஸ்ட் 30 நிமிஷம் வர்ற மாதிரி பட்டாரு விபி செஞ்சுட்டாருங்க. வேற மாதிரி மூவி. என்ன சீன் பயங்கரமா இருந்துச்சு? எல்லா சீனும் பயங்கரமா தான் இருக்கு சார். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் யோசிச்சு கூட பார்க்கல. அப்படியே ட்விஸ்டிங் இருக்கு. சாங்ஸ் எல்லாம் பங்கம். வேற லெவல் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு மூவி. எல்லாம் வந்து தியேட்டர்ல பாருங்க. போன்ல அதுல எல்லாம் பார்க்காதீங்க. தியேட்டர்ல வந்து பாருங்க. நல்லா சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸ்.